பொதுவாக ஒரு வருஷத்தில் 24 இல்லைன்னா 25 ஏகாதசிகள் வந்தாலும் சில குறிப்பிட்ட மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அந்த ஏகாதசியை நம்ம தவற விடக்கூடாது அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படி ஐப்பசி மாத வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசியான வேதா உதானி ஏகாதசி ரொம்பவே முக்கியமான சக்தி வாய்ந்த ஏகாதசி நாளாகுங்க. இந்த ஏகாதசி நாளில் நம்ம என்ன விஷயங்களை செய்ய வேணும், அப்படி செய்வதனால நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது, ஐப்பசி மாத வளர்ப்பிறையில் வரக்கூடிய இந்த ஏகாதசிக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. 12 மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி ரொம்பவே முக்கியமானது சொன்னாலும் கூட சில குறிப்பிட்ட மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த ஏகாதசி நாளில் நம்ம செய்யக்கூடிய சில குறிப்பிட்ட பரிகாரங்கள் அதிகப்படியான பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படி ஐப்பசி மாத வளர்ப்பிறை ஏகாதசியில் செய்யக்கூடிய சில குறிப்பிட்ட பரிகாரங்களால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தான் இது வரைக்கும் முயற்சி செஞ்சுட்டு வந்தாலும் அந்த முயற்சி தோல்வியே கிடைச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, தீராத பல பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி நாளில் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும். ஏகாதசி விரதம் எவ்வளவு புனிதமான விரதம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. அதுலேயும் ஐப்பசி மாத வளர்ப்பிறையில் வரக்கூடிய ஏகாதசியான தேவ உதானி ஏகாதசி ரொம்ப முக்கியமான ஏகாதசியாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் தான் மகாவிஷ்ணு தன்னுடைய தேவ நித்திரையில் இருந்து எழுந்து கண் விழித்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அதனால தான் இந்த ஏகாதசிக்கு பிறகு பக்தர்கள் திருமணம், புது வீடு, குடியேறுதல் போன்ற அனைத்து சுப நிகழ்ச்சிகளையும் சுப காரியங்களையும் தொடங்குவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள் தொடங்கக்கூடிய நாளாக இருப்பதால் இந்த தேவ உதானி ஏகாதசி பெருமாளின் அருளை பெற ரொம்பவே முக்கியமான நாளாகவும் சொல்லப்படுதுங்க. 2025ஆம் ஆண்டு தேவ உதானி ஏகாதசி நவம்பர் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. இந்த நாளில் சில குறிப்பிட்ட ஆன்மீக பரிகாரங்களை நம்ம செய்வதனால பெருமாளுடைய அருளால் நம்முடைய வாழ்க்கையில் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சவால்களிலிருந்து நம்மளால் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே தேவ உதானி ஏகாதசி நாளில் என்னென்ன பரிகாரங்களை நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதை செஞ்சால் பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து நமக்கு விடுபட வழி கிடைக்குங்க. ஐப்பசி மாத வளர்ப்பிறையில் வரக்கூடிய அற்புதமான நாளில் நம்ம செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்திங்கன்னா நெய் விளக்கு ஏற்ற வேணுங்க. தேவ உதானி ஏகாதசி நாளில் காலை மற்றும் மாலை நேரத்தில் நம்முடைய வீட்டு நிலை வாசப்படியில் 2 புறத்துலையுமே நெய் விளக்கு ஏற்றி வைப்பது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. இப்படி நம்ம செய்வதனால நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்துமே வெளியேறிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்கு குடி வருவாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அன்றைய நாளில் மாலை நேரத்தில் ஏற்றக்கூடிய விளக்கை வடகிழக்கு திசையை பார்த்தபடி நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேணுங்க. இந்த விளக்கு இரவு வரை நீங்கள் எரியும்படி பார்த்து கொள்ள வேணும். இது மகாலட்சுமி வீட்டிற்கு அழைப்பது மட்டும் இல்லாமல் வெற்றியையும் அனைத்து விதமான நன்மைகளும் ஈர்க்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. தேவ உதானி ஏகாதசி நாளில் நம்ம 2ஆவதாக செய்ய போகிற பரிகாரம் பார்த்தீங்கன்னா துளசி செடி வழிபாடு தாங்க. அது தண்டு பகுதியில் சிவப்பு நிற நூலை கற்றி நம்ம வைத்து கொள்ள வேணுங்க. அதற்கு பிறகு துளசி சாலிசா படித்து துளசி மாதாவிற்கு வளையல், குங்குமம், மஞ்சள் போன்ற பங்கள பொருட்களை படைத்து நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க. அதற்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களை திருமணமான பெண்களுக்கு நாம் தானமாக கொடுத்து விடுவது ரொம்பவே நல்லதுங்க. அதற்கு பிறகு அவர்களிடம்
தேவியிடம் ஆசிகளை நம்ம வாங்க வேணும். மேலுமே பார்த்திங்கன்னா துளசி செடிக்கு பூஜைகள் செய்து நம்ம வழிபடுவதால் நம்முடைய வீட்டில் மகிழ்ச்சி வளர்ச்சி ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த சக்தி வாய்ந்த நாளில் பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு நம்ம மூன்றாவதாக செய்யக்கூடிய வழிபாடு பார்த்திங்கன்னா துளசி இலைகளை நம்ம படைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு கரும்புச்சாறு வாழைப்பழம் போன்றவைகளை நம்ம படைத்து அன்றைய நாளில் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்கள் நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க. மேலுமே துளசி கரும்புச்சாறு போன்றவை பெருமாளுக்கு ரொம்பவே விருப்பமானதாகவும் சொல்லப்படுது. நம்ம இந்த சக்தி வாய்ந்த ஐப்பசி மாத வளர்பிறையில் வரக்கூடிய தேவ உதானி ஏகாதேசி நாளில் நான்காவதாக செய்யக்கூடிய வழிபாடு பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் துளசி செடிக்கு முன்பாக ஒரு நெய் விளக்கை நம்ம ஏற்றி வைக்க வேணுங்க. அதற்கு பிறகு 11 முறை அந்த விளக்கை நம்ம சுற்றி வந்து வழிபாடு செய்ய வேணும். அதற்கு பிறகு துளசி தேவியிடம் மனதார நம்முடைய வேண்டுதல்கள் என்னவோ அந்த வேண்டுதலை துளசி தேவியிடம் சொல்லி நாம் வழிபாடு செய்ய வேணுங்க. இப்படி நம்ம செய்வதனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள் சவால்களிலிருந்து நம்மளால் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே வீட்டில் எப்போதுமே மகாலட்சுமி கடாட்சகமானது நிறைந்திருக்குங்க. தேவ உதானி ஏகாதேசி நாளில் நம்ம 5ஆவதாக செய்யக்கூடிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா துளசி செடிக்கு நம்ம பால் படைத்து வழிபாடு செய்ய வேணுங்க. துளசி தேவிக்கு காய்ச்சிய பாலை படைத்து வழிபடுவதால் மகாலட்சுமியோடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. மேலுமே துளசி செடிக்கு முன்னாடி நெய் விளக்கு ஏற்றி அதனுடைய வேரில் கரும்புச்சாறு ஊற்றி நம்ம வழிபடுவது சிறந்த பரிகாரமாகவும் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம இப்படி செய்வதனால பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து நம்மளால் விடுபட முடியுங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல எதிர்காலம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய அருட்கடாட்சமானது வீட்டில் நிறைந்திருக்குங்க. இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த தேவ உதானி ஏகாதேசி நாளில் நம்ம செய்ய வேண்டிய 6வது வழிபாடு பார்த்திங்கன்னா அரச மரத்துக்கு அடியில் நம்ம நெய் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேணுங்க. அதற்கு பிறகு அரச மரத்தையும் இந்த நெய் விளக்கையும் நம்ம 7 முறை சுற்றி வந்து வழிபாடு செய்ய வேணுங்க. அரச மரத்தடியில் பெருமாள் வாசம் செய்வதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் தேவ உதானி ஏகாதேசி நாளில் அரச மரத்தை நம்ம வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. நாம் இப்படி செய்வதனால பார்த்தீங்கன்னா பொருளாதார சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து விடுங்க. செல்வ வளம் சேர்வதற்கு புதிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்க தொடங்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த அற்புதமான நாளில் இந்த 6 பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் விலகி விடுங்க. பெருமாளுடைய அருளும் மகாலட்சுமி தாயாருடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. பெருமாளுக்குரிய ரொம்பவே முக்கியமான புண்ணிய பலன்களை தரக்கூடிய விரதங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது இந்த ஏகாதேசி விரதமாகுங்க. அதுலேயும் ஐப்பசி மாத வளர்பிறையில் வரக்கூடிய தேவ உதானி ஏகாதேசி வாழ்க்கையில் மங்களத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய விரத முறையாகுங்க. இந்த ஐப்பசி மாத வளர்பிறையில் வரக்கூடிய தேவ உதானி ஏகாதேசி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தேவ என்றால் இறைவன், இல்லைன்னா மகாவிஷ்ணுவை குறிக்குங்க. உதானி என்றால் கண் விழிப்பது. ஏகாதேசி என்றால் 11வது நாளாகுங்க. மகாவிஷ்ணு கண் விழிக்கக்கூடிய 11வது நாள் என்பதை குறிப்பது தேவ உதானி ஏகாதேசி அப்படின்னும் அழைக்கப்படுது. காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு கண் விழித்து எழக்கூடிய நாள் இந்த நாள் என்பதால் ஐப்பசி மாத ஏகாதேசிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் திருமணம் போன்ற மங்கள காரியங்கள் அதிக அளவில் நடத்தப்படுதுங்க. மேலுமே இந்த ஏகாதேசி நாளில் நம்ம பெருமாளை வழிபடுவதனால நம்முடைய வாழ்க்கையில் அமைதி செல்வ வளம் மகிழ்ச்சி போன்றவை நிறைந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. தேவ உதானி ஏகாதேசி விரதத்துக்கு மற்றொரு சிறப்பும் இருக்குதுங்க. இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து பெருமாளை மனதார பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பாதுகாப்பு, வெற்றிகள், விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வழி கிடைக்குங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா இது செல்வ வளத்தையும் நிறைவான வாழ்க்கையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஏகாதேசி விரத முறையாகுங்க. இந்த நாளில் யார் ஒருவர் விரதம் இருந்து வழிபடுறாங்களோ அவர்கள் செய்த கடுமையான பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய முன்னோர்களும் நரகத்தில் இருந்து விடுபட்டு மோட்ச நிலை அடைவதற்கு வைகுண்டத்திற்கு அழைத்து செல்லப்படுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது.
இந்த பதிவில் தேவ உதானி ஏகாதேசி நாளில் நம்ம எப்படி பெருமாளை வழிபட வேணும், நம்ம என்ன மாதிரியான பரிகாரம் செய்ய வேணும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த விரதத்தை கடைப்பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.